ஆக்சுவலாக இவங்க வந்து சங்கரி ஆண்டி, இவங்க ஸ்கூல் டீச்சர் இல்லை, எனக்கு வந்து இவங்க இன்னொரு அம்மா தான். நல்லா ஞாபகம் இருக்கு, அசுரன் டிக்கெட்டு ஆண்டி கொடுத்துட்டு ஷோ முடிகிற டைமில் போனேன். கதறிக்கிட்டே வராங்க வெளில. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கால் பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. என் டாக்டர் சொல்லி தான் அமிச்சா, அம்மாக்கு என்ன பார்த்தோன்னே அழுதிடாதம்மா. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Lexco Holidays presents Behind Woods Youth Meet and Greet. Powered by Naturals, world's fastest growing salon chain, Kartipuram, Coimbator's 200-acre Dream Township premium plot. Howda Pay, powered by Workabi, Air Fiber Wi-Fi, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Arabian Garden Seafood Restaurant, Dr. Sri Verma, Ayal Tharum Ayurveda. முதல் படத்திலே 3 ஹீரோயின் வேணும், ப்ரொடியூசர்ட்ட கேட்டு வாங்கியிருக்காருன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஆஸ் அ டீச்சரா வாட் இஸ் திஸ் பிஹேவியர்னு கொஞ்சம் கென்னு கிட்ட கேட்டு சொல்லுங்க மேம். கென் வந்து டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே யோசிக்கிற டைப். கென்னோட கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு இருக்கு? நிறைய கெமிஸ்ட்ரி பார்க்கணும்னு நினச்சிருக்கலாம். டியூஷன்ல இவர் கரெக்ட் பண்ணியிருக்காரா, சைட் அடிச்சிருக்காரா, டீச்சருக்கே தெரியாம பண்ணிட்டீங்க. நீங்க சாஃப்ட்னு நினைக்காதீங்க, டம்மு டிம்முன்னு உள்ளோம். அடிச்சிருக்கீங்களா மேம்? அடிச்சதெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக அடிக்க மாட்டேன் மேம். அங்க ரியாக்ஷன் பாருங்க. என்னோட ஹார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லுங்க. ஏன்னா ஸ்கூல்ல இருந்து நீங்க அவரை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியும். ஒரு நாள் வந்து நல்ல ஒரு பொசிஷன்ல வந்து உட்காருவேன், ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஸோ இன்னமும் வந்து அவன் நல்லா வரணும் அப்படின்றது என்னோட டாப் மோஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்காரு அவரு. இருக்கான். ஆக்சுவலாக நான் இது வந்து என்னை சின்ன வயசில் இவங்க எப்போவுமே சொல்லுவாங்க, என்ன ஆகணும்னு ஆசைன்னு சொல்லும் போது டியூஷனில் இருக்கிற எல்லா பசங்களும் டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது நான் மட்டும் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்போது அவங்க சொல்லுவாங்க, நீ பெரிய ஆக்டர் ஆகிடணும், ஆனால் ஆக்டர் ஆனால் ஒரு நாள் ஸ்டேஜில் என் பேர் சொல்லுவான்னு கேட்பாங்க. இதுதான் சங்கரி ஆண்டி. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Let's Go Holidays presents Behind Woods Youth Meet and Greet. Powered by Naturals, world's fastest growing salon chain. Kartipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Howda Pay, powered by Workabi, Air Fiber Wi-Fi, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Arabian Garden Seafood Restaurant, Dr. Sri Verma, Ayal Tharum Ayurveda. ஓகே கென், யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க அடுத்த ஸ்பெஷல் கெஸ்ட், சர்ப்ரைஸ் கெஸ்ட்? அதாவது ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்களே, யாருன்னு தெரியல. யோசிங்க கென், பிஹைண்ட் வுட்ஸ் எந்த மாதிரி யோசிப்போம் அப்படின்னு. பிஹைண்ட் வுட்ஸ் எந்த மாதிரி யோசிப்பீங்கன்னா அது ஒரு 1 minute டைம் ப்ளீஸ். அப்படியே யோசிக்கிறேன். ஃபேமிலி விட்டுருங்க, ஃபேமிலியிலேருந்து வந்தாச்சுன்னா ஒன்று வந்து என்னுடைய இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இப்போ வந்து இது படம் வந்து ஸ்கூல் படம், படத்துக்கு ரிலேட்டடாக இருக்கா? அப்போ படத்துக்கு ரிலேட்டடாக ஸ்கூலு, அப்போ ஸ்கூலுன்னா யாராவது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. சரி, ஓகே, யாருன்னு பார்த்துருவோமா? ஓகே, யாருன்னு பார்த்துலாம். ஸோ கேன் வி ஹேவ் கென் கருணாஸ் அவர்களின் டீச்சர். சொல்லுங்க கென், எதிர்பார்த்தீங்களா? எவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கீங்க? இது உண்மையில எனக்கு செம்ம ஜாலி தான். ஆக்சுவலாக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை, ஆக்சுவலாக இவங்க வந்து சங்கரி ஆண்டி. நான் சங்கரி ஆண்டிகிட்ட தான் டியூஷன் படித்தேன். ஆமாம், இவங்க ஸ்கூல் டீச்சர் இல்லை, என் ஸ்கூல் பக்கத்தில் டியூஷன் டீச்சர். எனக்கு வந்து இவங்க இன்னொரு அம்மா தான். எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு சாப்பாடெலாம் கொடுத்து, எங்கள் அம்மா வீட்டில் இல்லை, ரொம்ப பிஸியான டைம்ஸ்லலாம் நான் சாப்பாடெல்லாம் நான் அங்கே தான் போய் சாப்பிடுவேன். நான் ஃபேமிலியாகவே ரொம்ப அட்டாச்சு. எனக்கு உண்மையிலே இவங்க வந்தது ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னை சின்ன வயசில் இவங்க எப்போவுமே சொல்லுவாங்க, என்ன ஆகணும்னு ஆசைன்னு சொல்லும் போது டியூஷனில் இருக்கிற எல்லா பசங்களும் டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது நான் மட்டும் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்போது அவங்க சொல்லுவாங்க, நீ பெரிய ஆக்டர் ஆகிடணும், ஆனால் ஆக்டர் ஆனால் ஒரு நாள் ஸ்டேஜில் என் பேர் சொல்லுவான்னு கேட்பாங்க. இதுதான் சங்கரி ஆண்டி, மை டியூஷன் டீச்சர். ஆமாம், எஸ். நீங்கள் சொல்லுங்கள் மேம், அவர் ஆக்டர்னு சொல்லும் போது உங்கள் மைண்டில் என்ன ஓடிச்சு? யாருப்பா இவர் அப்படின்னு இருந்திருக்கோம்ல, இப்போது டிரெக்டராக வேறு வந்து நிற்கிறாரு. ஆமாம், ஆக்சுவலாக கென் வந்து ரொம்ப மல்டி டேலண்டட். அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே அவரோட தான் நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே ஹீ வில் ப்ரூவ். அதனால் வந்து ஸ்டடீஸ் மட்டும் இல்லை, ஹீ இஸ் அ ஃபன். ஒரு நல்ல ஒரு சுற்றி வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ஸ் கொடுப்பாரு. ஸோ அதனால் வந்து எனக்கு அப்போவே தெரியும் அவர் நல்ல ஒரு பொசிஷன் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டான். ஆஹா, சூப்பர். எப்படி டியூஷனில் எப்படி மேம்? அட்டகாசம் பண்ணிட்டு சேட்டை பண்ணிட்டு, இல்லை நல்லா படிக்கிற பையன், நல்ல பையன்? நல்லா படிக்கிற பையன், நல்ல ஒரு ஸ்டூடியஸாக இருப்பான். அட் த சேம் டைம் ஃபன்னாகவும் இருப்பான். அவன் வந்து அந்த இடத்த வந்து அவன் சந்தோஷமாக வச்சுப்பான்.
ஸோ நம்மளுக்குமே ஒரு என்டர்டெய்னராக தான் இருப்பான். ஸோ நான் அந்த லெவலில் தான் கென்னை பார்த்துருக்கேன். எனக்கு தெரியும் ஒரு நாள் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் வந்து உட்காருவேன். எனக்கு வந்து நான் ரியலி வந்து நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன், ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து இந்த லெவலில் அவனை பார்க்கும்போது ஸோ இன்னமும் வந்து அவன் நல்லா வரணும் அப்படின்றது என்னோடய ஆசை. ஓகே, இருங்க மேம். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சமத்து பையன், எங்களுக்கு நாட்டி சைட் ஆஃப் கென் தான் வேணும். இந்த டியூஷனுக்கு போய் சைட் அடிக்கிறது, ஏன்னா தனுஷ் சார் ஃபேன் இவங்க. 3 படத்தில் சார் வந்து டியூஷன் போதே அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டியூஷனில் இவர் கரெக்ட் பண்ணியிருக்காரா, சைட் அடிச்சிருக்காரா, இந்த மாதிரி டீச்சர்ஸுக்கு தான் இதெல்லாம் தெரியும். நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, டீச்சருக்கே தெரியாம பண்ணிருக்கீங்க. நீங்க சாஃப்ட்னு நினைக்காதீங்க, டம்மு டிம்முன்னு உள்ளோம். அவங்க சும்மா அப்படி பிரியாணி சூப்பரா செய்வாங்க. அடிச்சிருக்கீங்களா மேம் கென்ன? அடிச்சதெல்லாம் கிடையாது, கண்டிப்பா அடிக்க மாட்டேன் மேம். அங்க ரியாக்ஷன் பாருங்க, ரியாக்ஷன் வேற மாதிரி வருது. அடிச்சிருக்காங்க, ஆனா அது ஒரு செல்லமான இதுதான். எதுக்கு எந்த ரீசனுக்கு? இல்ல ரீசன் என்ன, நான் ஒழுங்கா படிக்க மாட்டேன், ஒரு இதுவாக தான் சுற்றி. அங்கே சைட் அடிக்கலாம் இடம்லாம் கிடையாது. நான் அவங்க மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணணுன்றதுக்காக ரொம்ப நான் வந்து என் லைஃப்பில் வந்து நான் எப்படி சொல்கிறது, நான் நல்ல பெரிய ஆள் ஆகணுன்ற ஒரு ஆசை இருக்கலாம். அந்த ஆசை நடக்கும் போது நான் பயங்கரமாக நான் பார்த்துக்கணுன்னு நினைக்கிற ஒரு ஆண்டி என் லைஃப்பில். கண்டிப்பாக. பட் இந்த டியூஷனை கட்டடிக்கிற பழக்கம்லாம் இருக்கா? இல்லை, ஃபோன் தான் டேரெக்டாக உங்களுக்கு வந்துடுமே. சங்கரி கென்ன அனுப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டு. ஏன்னா என்ன கொடுமைனா, ஒரு டியூஷன்றது எங்கே இருக்கும், பக்கத்து ஏரியாவில் இருக்கும், எனக்கு பக்கத்து வீடியோங்க. ஸோ வந்து காம்பவுண்ட் இறங்கும் போதே சங்கரி 5 மினிட்ஸில் அவன் வரலன்னா எனக்கு ஃபோன் வரணும். அப்படி இவங்க மேடம் வரலை மேடம் அப்படின்னு அப்படிங்கிறது. வெளில போயிட்டு வீட்டுக்கு போனால் டியூஷன் எப்படி இருந்துச்சு, ஐயோ ஆண்டி எனக்கு நிறைய ஹோம் ஒர்க் அப்படின்னா டப்பு டிப்புன்னு விடும். டியூஷனே போகாமல் குயலை. அதனால் இவங்ககிட்ட வச்சுக்கவே மாட்டேன். அப்படியே நான் கட்டி எடுக்கிறனால இவங்ககிட்ட போய் சொல்லி இன்றைக்கி மட்டும் என்ன விட்டுருங்க, வீட்டில் சொல்லாதீங்க அந்த மாதிரி. ஓகே, என்ன சப்ஜெக்ட் போனீங்க? ஆல் சப்ஜெக்ட்ஸ். எல்லா சப்ஜெக்ட். மல்டி டேலண்டட் ஆண்டி. சூப்பர் ஆண்டி. அவர் என்ன சப்ஜெக்ட் நல்லா படிப்பார் மேம்? ஆக்சுவலாக எல்லா சப்ஜெக்ட்ஸும் நல்லா பண்ணுவான். இவிஎஸ் மட்டும் கொஞ்சம் அப்பத்துலேருந்து கொஞ்சம் அதுக்கு மட்டும் தகராறு பண்ணுவான், ஏன்னா அது ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஓகே. ஸோ தியரி பார்ட் நிறைய எழுத வேண்டியது இருக்கும் இல்லையா, அது மட்டும். ஆனால் அது கெமிஸ்ட்ரியில் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. கெமிஸ்ட்ரி தான் வரவே மாட்டேங்குது, லைஃப்லேயும் சரி படிப்புலேயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் மேம், ஆஸ் அ டீச்சராக கென்னோட கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு? நல்லா தான் இருக்கும் எல்லா வகையிலையும். என்ன மேம் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டிங்க. ஒரு டீச்சராக வந்து அவர் லைஃப்பை பற்றி பேசணும் இல்லையா, அதனால கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் அவர் எவ்வளோ கற்று வச்சுருக்காரு அப்படின்னா எங்களுக்கு தெரியணும். கெமிஸ்ட்ரி நல்ல மார்க் எடுப்பாரு, சயின்ஸ் நல்லா எடுப்பான், சயின்ஸ் நல்ல மார்க் எடுப்பாரு. ஓகே, சூப்பர், பிரைட் ஸ்டூடெண்ட். சரிங்க, ஓகே, தெரிஞ்சிருச்சு. அண்ட் அவங்க அப்பா வந்து டியூஷனுக்கு வந்திருக்காரா, வந்து என்ன பண்ணுறான் பையன் அப்படின்னு பார்க்குறது? இல்லை, அப்படி வரல. ஒரு முறை கென் கூட்டிகிட்டு வந்தாப்புல. ஸோ ஒரு முறை வந்து ஜென்ரலாக வந்து பேசிட்டு அவளோட ஸ்டடீஸ் பற்றிலாம் பேசிட்டு போனால் சொல்லியிருக்கீங்களா? அவங்க மம்மி தான் அதிகமாக இது பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப டிசிப்ளின்டாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே சொன்ன மாதிரி கென் சொன்ன மாதிரி அங்கேருந்து கிளம்பும்போது 5 மினிட்ஸ்லலாம் வீட்டில் இருக்கணும் அப்படின்றதெல்லாமே அவங்க ஃபாலோ போட தான். ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு இதோடு இருப்பாங்க. ஓகே. இப்போ இந்த செலிபிரிட்டியோட பையன் நான்லாம் பெரிய ஆள் அப்படின்னு ஏதாவது வந்தா பண்ணுவாரா? அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவன் ரொம்ப சிம்பிள் டைப்பு, எல்லாருக்குமே வந்து ரொம்ப மரியாதை கொடுக்குற டைப்பு. ஸோ அதனால் வந்து கென் இஸ் கிரேட் தான், டெஃபினட்டாக கிரேட்டு. ஸோ அது மாறாது, என்றைக்குமே மாறாது. ஸோ என்ன ஹைட்ஸ் போனாலும் ஹில் பி த சேம் தான். ஓகே, சூப்பர். பட் கென்னோட ஹார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா ஸ்கூல்லேருந்து நீங்கள் அவரை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியும். அண்ட் அவரோட ஃபேவரட் அப்படின்னு சொன்னதை தாண்டி நீங்கள் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு ஹார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு? கண்டிப்பாக நல்லா ஒர்க் பண்ணுவார். ஆக்சுவலாக படிப்பு விஷயத்தில் மட்டும் இல்லை, நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஆக்சுவலி ட்ரம்ஸ் எல்லாமே நல்லா வாசிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கோரியோகிராஃப் பண்ணுறது, ஸோ காலேஜ் லைஃப்லேயும் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கூல்லேயுமே நல்ல பேர் தான். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு ஃபஸ்ட் பொசிஷனில் தான் டாப் மோஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கார் அவர். இருக்கான். ஆக்சுவலாக நான் இது வந்து நீங்கள் எப்படி தோணுதோ கூப்பிடுங்க மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
பட் எஸ் ஸோ ஸ்கூலில் வந்து கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பையன், கொஞ்சம் நாட்டி பாய் அப்படின்னு இருக்கும். இப்போ சப்ஜெக்டே வந்து ஸ்கூல் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள். ஒரு 19 வயசு 15 வயசா 19 வயசு பையன் 15 வயசு பையன் 16 to 17 இயர்ஸ் பாய் எந்த அளவுக்கு சேட்டை பண்ணுறாரு, ஆம்பிஷனாக ரியாலிட்டியான ஒரு கன்ஃபியூஷனில் ஓடிட்டுருக்க ஒரு பையனாக நடிக்கிறாரு இதில். ஸோ இந்த படம் எப்படி இருக்கும்னு உங்களோட எக்ஸைட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது? கண்டிப்பாக நல்லாயிருக்கும், டெஃபினட்டாக நல்லாயிருக்கும், டெஃபினட்டாக நல்லா வரும். நான் கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்கேன், யூடியூப்லலாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த சூப்பர் ஆக்டிங் தான் டெஃபினட்டாக. ஸோ கென் அவர்கள் பற்றி பிடிச்ச 2 விஷயம், பிடிக்காத 2 விஷயம். பிடிச்ச விஷயம்தான் சொல்ல முடியும். நீங்கள் கேட்குறீங்களா சொல்ல முடியாது அப்படின்றாங்க. நீங்கள் டீச்சராக சொல்லுங்கள். நீங்கள் ஆன்ட்டியா ஃபேவரட் அதெல்லாம் செகண்டரி மேம். டீச்சராக நீங்கள் வந்து கென் அவர்கள்ட்ட 2 பிடிச்ச விஷயம், 2 பிடிக்காத விஷயம். பிடிக்காத விஷயம்லாம் ஒன்றும் அவர் மாற்றிப்பார் மேம். அந்த லைஃப்பில் நீங்கள் வந்து இது கற்றுக்கோப்பா அப்படின்னு சொல்லலாம். டீச்சராக ஒரு அட்வைஸ் கொடுங்க மேம். இல்லை, இப்போ வந்து படிப்பெல்லாம் முடிச்சாச்சு இல்லை, இனிமேல்ட்டு என்ன கண்டிப்பாக நான் பண்ண முடியும்? வாழ்க்கைக்கான அட்வைஸ் கொடுக்கலாம்ல மேம்? டெஃபினட்டாக ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ ஹீ இஸ் மல்டி டேலண்டட். எல்லா வகையிலையுமே அவர் வந்து ஷைன் ஆகுறாரு. ஸோ டெஃபினட்டாக வந்து அவர் ஒரு நல்ல பொசிஷன் வர தான் போகிறாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து என்கரேஜ் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் அதை நான் பண்ணுவேன். அச்சோ ஸோ க்யூட். சரி, பிடிச்ச 2 விஷயம் ஹார்ட் ஒர்க்கை தாண்டி? ரொம்ப பாசமான பையன். ஸோ அது வந்து டெஃபினட்டாக அது வந்து ஒருத்தவங்க கிட்டன்னு சொல்ல முடியாது, எல்லார்கிட்டேயுமே இருப்பாங்க. வேரியேஷன்ஸ் இருக்காது, பார்ஷியாலிட்டியும் கிடையாது. ஸோ வந்து அதுவே வந்து நல்லா வரலாமே லைஃப்பில். அந்த ஒரு விஷயமே எல்லாருக்குமே வந்து அவரை தூக்கி விட்டுரும். ஸோ அன்பாக இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, தட்ஸ் வெரி நைஸ், வெரி க்யூட். மேம் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் மேம். நல்லவர் வல்லவர் பயங்கர ஹார்ட் ஒர்க்கர் அதெல்லாம் ஓகே. ஆனால் முதல் படத்துலேயே 3 ஹீரோயின் வேணும் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு வாங்கியிருக்காருன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் மேம். ஆஸ் அ டீச்சராக வாட் இஸ் திஸ் பிஹேவியர்னு கொஞ்சம் கென்னு கிட்ட கேட்டு சொல்லுங்கள் மேம். கென் வந்து டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே யோசிக்கிற டைப்பு. ஓகேவா? ஸோ மேபி நிறைய கெமிஸ்ட்ரி பார்க்கணுன்னு நினச்சிருக்கலாம். நிறைய கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் பார்க்கணும்னு நினச்சதுனால நீங்கள் இப்படி ஃபன் கோயிங்காக கேட்குறதுனால இதை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் இதுக்கு இப்படி நான் பதில் சொல்லலைன்னா என்னை டெஃபினட்டாக வந்து விட மாட்டாங்க. ஓகேங்களா? ஆமாம், ஐயோ உங்களுக்கு தெரியாது இப்போ என்னங்க பின்னாடி சுத்தமாக பாருங்க இப்படி நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், இப்போ அவங்க எதிர்பார்க்கலாத ஒரு மைக் மேன் ஒருத்தர் இருக்காரு பின்னாடி, கேளுங்க நோண்டுங்க இன்னும் ஊனு போட்டு தாளிச்சு எடுக்கிறாரு. மேம் அவ்வளோ சீக்கிரம் ட்ரெயின் ஆகிட்டாங்க, நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. மேம் சூப்பர் மேம், வேற லெவல். பட் எஸ், நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், டிரெக்டராக வந்து கென்னை பார்க்கும்போது எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கு? ஏன்னா ஆக்டராக நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்த்துருப்போம். இன்னொரு முயற்சி எடுக்கிறாரு, புதுசாக ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னும் போது நீங்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸ் அண்ட் உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் யூத் பற்றி? ஆக்சுவலாக வந்து அவர் எல்லா ஜானர்லேயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஹி ஹஸ் டேக்கன் த லவ் ஸ்டடி இல்லையா? அடுத்து வேறு இதில் வந்து சப்ஜெக்ட் வந்து ஹீ கேன் டேக் அப். அப்படி எடுக்கும்போது டெஃபினட்டாக வந்து ஏன்னா வந்து எல்லாமே ஹீ வில் அனலைஸ் அண்ட் டூ. அப்படி இருக்கும்போது வந்து டெஃபினட்டாக அடுத்த டாபிக் போகும்போது இன்னுமே இதை விட நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எதிர்பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே அதுதான் எதிர்பார்ப்பாங்க. அசுரன்லேயுமே சான்ஸே இல்லை அவரோட ஆக்டிங் அந்த ஏஜ்லேயும். ஸோ அதில் வந்து ஹி ஹஸ் ப்ரூவன். சரி, நல்லா ஞாபகம் இருக்குது. அசுரன் டிக்கெட்டு ஆன்ட்டி கொடுத்துட்டு ஷோ முடிகிற டைமில் போனேன், கதறிக்கிட்டே வராங்க வெளில. இன்றைக்கி வரைக்கும் நான் பண்ணுற ஒரு அப்டேட்டும் அவங்க பார்க்கும்போது எனக்கு கால் பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அழுவ ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் நேரம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அவனை இப்படி ஸோ அது இன்றைக்கி அப்போலேருந்தே எனக்கு இப்போ வரைக்கும் இருக்கிற அந்த லவ் வந்து என்னால் இதுவே பண்ண முடியாது. இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் எனக்கு. ஓ தட்ஸ் so cute பாண்டிங் இருக்கு. என் டாட்டர் சொல்லி தான் அமிச்சா, மா கென்னை பார்த்தோன்னே அழுதிடாதம்மா. சாரோக்கா நாங்கள் ரொம்ப க்ளோஸ். சாரோக்கா அங்கிள் எல்லாருமே ரொம்ப ஃபேமிலியாகவே ரொம்ப பாண்டு. அந்த அக்கா அதை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதை வந்து இவங்க டீசெண்டாக சொல்கிறாங்க, அவங்க திட்டி சொல்லிமா அழுது வச்சேன் அவனை அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கிறாரு. ஓகே, கென் அவர்களோட ஃபேவரட் ஃபிலிம்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது க்ளோஸ் டு ஹார்ட். அசுரன் தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ரியல் ஆக்டிங் நான் பார்த்தேன். ஸோ வித் மெச்சூரிட்டி அந்த ஏஜில் வந்து அது வந்து டெஃபினட்டாக இட்ஸ் சூப்பர்.
ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ஏன்னா அது இன்னும் சைல்ட்ஹுட்டில் அழகு குட்டி செல்லம்லாம் வந்து அப்போ வந்து சின்ன ஏஜு. ஸோ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு பண்ணது வந்து அசுரன். ஸோ டெஃபினட்டாக வந்து அதுக்கு வந்து நான் வந்து டெஃபினட்டாக இது கொடுப்பேன். கண்டிப்பாக மேம் சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ எமோஷனல் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா அவரோட ஸ்ட்ரகிள் சின்ன வயசுலேருந்து. என்னதான் வெளில எல்லாரும் சொன்னாலும் இந்த இண்டஸ்ட்ரியில் டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் முன்னேற முடியும் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கு. ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குது இல்லையா? ஸோ இருந்தாலும் கென்னோடது வந்து நல்லா எல்லாரோட மாதிரி இந்த யங்ஸ்டர் இதில் வந்து கென் வந்து நல்லா வரணும் அப்படின்றது என்னோட இது. கண்டிப்பாக. ஏன்னா அவர் இங்கே உட்காந்துருக்காரு, அவருக்காக இத்தனை பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு. இதே மாதிரி சினிமாக்கும் வந்து அத்தனை பேர் திரையரங்குக்கு வந்து யூத் பார்க்க போகிறாங்க அப்படின்னும் போது ஆஸ் அ டீச்சராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாரும் வந்து சினிமா வந்து சினிமா இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்கணும். கென்னுக்கு வந்து இது நல்ல ஒரு இது கொடுக்கணும். டெஃபினட்டாக ஒரு எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. யூடியூப்லேயும் பார்த்துட்ருக்கோம், நாங்களும் பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்து இவருக்கு இது ரொம்ப நல்லா வரணும், அவருக்கு பேர் வரணும் டெஃபினட்டாக. ஓகே, தட்ஸ் ஸோ க்யூட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் எ டைம் மேம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி கென்னுக்காக இன்னைக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Viandots presents Youth Meet and Greet. Title sponsors Chennai Samrtha, Aviation, Hotel Management, Nursing. ஈஸியாக படிங்க சாலரியோட. Let's go holidays. Travel beyond boundaries. Powered by Naturals, world's fastest growing salon chain. Karthipuram, 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Howda Pay, powered by Workavi, a unified platform for finance, accounts and HR. Air Fiber Wi-Fi, all in one plans. Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகமெங்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். Chennai Samrtha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Lexco Holidays presents Bihardots Youth Meet and Greet. Powered by Naturals, world's fastest growing salon chain, Karthipuram, Coimbatore 200-acre Dream Township premium plot. Howda Pay, powered by Workabi, Air Fiber Wi-Fi, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Arabian Garden Seafood Restaurant, Dr. Sri Verma, Ayal Tharum Ayurveda.